மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். கோயம்புத்தூர் முழுக்கவே பரபரப்பு. வெறும் கருப்பு கொடிகளும் கருப்பு பலூன்களும் பெரிய அளவுல பரப்பப்பட்டு பெரிய அளவிலான ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு போய் பார்த்தோம்னா, நம்ம மோடிஜி, அமரா மோடிஜி இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறாரு. அதனாலதான் இந்த அளவுக்கான ஒரு எதிர்ப்பு போராட்டங்கள். சரி, ஒரு பிரதமர் இங்க வரக்கூடிய நேரத்துல இந்த அளவுக்கு கருப்பு கொடியும் அங்க சில இடங்கள்ல உருவபொம்மை எரிக்கக்கூடிய அளவுக்கு நிகழ்வுகள் நடந்தது. இந்த அளவுக்கு தேவையா அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு மெட்ரோ ரயில் புறக்கணிப்புல இருந்து இந்த தமிழ்நாட்டுக்கு இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கிறதாலதான் இவ்வளவு எதிர்ப்புகள் இங்க எழுந்துகிட்டு இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, இப்ப சமீபத்துல வந்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கை என்னன்னா, கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் கிடையாது அப்படின்னு சொல்லி மெட்ரோ ரயிலுக்கான அந்த கோரிக்கையை இன்னைக்கு ஒன்றிய அரசு நிராகரிச்சிருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய அளவுல ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உட்பட எல்லா அரசியல் கட்சிகள், எல்லா ஜனநாயக அமைப்புகள் எல்லாருமே சேர்ந்து அவங்களுடைய எதிர்ப்புகளையும் கண்டனங்களையும் பதிவு செய்யறாங்க. அதாவது 2011 மெட்ரோ ரயிலுக்கான ஒரு பட்டியல் வெளியிடப்பட்டது. எந்தெந்த மாநிலங்கள்ல எந்தெந்த மாவட்டங்கள்ல மெட்ரோ ரயில் திட்டம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் ஒண்ணு வெளியிடுறாங்க. இந்த பட்டியல்ல கோயம்புத்தூர் 16வது இடத்துல இருக்குது. இப்போ ஒன்றிய அரசு சார்பில் இருந்து இந்த 16வது இடத்துல வந்துருச்சு. இன்னைக்கு வரைக்கும் கோயம்புத்தூருக்கோ மதுரைக்கோ எந்த ஒரு மெட்ரோவுக்கான எந்த ஒரு அறிவிப்பு கூட வெளியில வரலையே, அதுக்கான எந்த ஒரு நிதி ஒதுக்கீடுமே செய்யப்படலையே அப்படின்ற ஒரு கோரிக்கை எழுக்கும் போது, இப்போ அந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அந்த திட்ட அறிக்கை இப்போ ஒட்டுமொத்தமா நிராகரிச்சு அனுப்பியிருக்கிறாங்க. ஏங்க நிராகரிச்சு அனுப்புறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும்போது, இல்ல 2011 வந்து கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு 15.85 லட்சம் மக்கள் தான் இருந்தாங்க. 15,80,000 மக்கள் இருந்தாங்க. மதுரையை பொறுத்த வரைக்கும் 15 லட்சம் மக்கள் தான் அன்னைக்கு இருந்தாங்க. ஒரு நகரத்துல மெட்ரோ வரணும் அப்படின்னா அந்த நகரத்துல 20 லட்சம் மக்கள் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதியா வச்சிருக்கிறோம். அப்போ கோயம்புத்தூர்லயோ மதுரையிலயோ 15 லட்சம் மக்கள், 15,80,000 மக்கள் இருக்கிறதால அந்த விஷயத்துல கோயம்புத்தூரையோ மதுரையை நாங்க நிராகரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு காரணம், ஒரு சாக்கு போக்கு சொல்றாங்க. சரி, இவங்க சொல்றது ஏதாச்சும் உண்மையா அப்படின்னு நம்ம போய் தேடி பார்த்தோம்னா, அந்த மெட்ரோ ரயிலுக்கான அந்த பட்டியல் வெளியிட்டாங்களே ஒவ்வொரு நகரங்களோட பட்டியல், அதுல கோயம்புத்தூர் 16வது இடத்துல இருக்குது. கோயம்புத்தூருக்கு பின்னாடி கோவையை விட குறைந்த அளவிலான மக்கள் தொகை கொண்ட பாட்னா அந்த இடத்துல இருக்கு. பீகாருடைய பாட்னா, உத்தரப்பிரதேசோடைய மீரட்டு, உத்தரப்பிரதேசோடைய ஆக்ரா, இதெல்லாம் கொச்சி, இது எல்லாமே கோயம்புத்தூரோட பின்னாடி இருக்கு. அதாவது கோயம்புத்தூரோட விட மக்கள் தொகை எண்ணிக்கையில ரொம்பவே குறைவான எண்ணிக்கையில இருக்கு. ஆனா இந்த மாநிலங்களுக்கு, இந்த மாவட்டங்களுக்கு எல்லாம் மெட்ரோ ரயில் அங்க பயன்பாட்டுக்கே வந்துருச்சு. அங்க மெட்ரோவுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு எல்லாமே வந்துருச்சு. மீரட்ல எல்லாம் மக்கள் தொகை நம்ம கணக்கெடுப்பு பார்த்தோம்னா, இவங்க சொல்ற கணக்குப்படியே பார்த்தோம்னாலே 2016 ஒரு பட்டியல் ஒண்ணு கேட்கப்படுது. லோக்சபாவில் ஒரு பட்டியல் கேட்கப்படுது. 2011 கணக்கெடுப்பின் படி கோயம்புத்தூர்ல எவ்வளவு மக்கள் தொகை இருந்தது அப்படின்னு ஒரு பட்டியல் கேட்கும்போது பல நகரங்களோட பட்டியல் வெளியிடப்படுது. அதுல 2016 பட்டியல் படி கோயம்புத்தூர்ல வந்து 21 லட்சத்துக்கும் மேற்பட்ட, 21,50,000 மேற்பட்ட மக்கள் தொகை கோயம்புத்தூர்ல இருக்குது. சரி, ஆக்ராவுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்களே, ஆக்ராவுக்கு மெட்ரோ திட்டத்தையே கொடுத்துறாங்க. ஆக்ராவில் எவ்வளவு மக்கள் தொகை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆக்ராவில் வெறும் 17,40,000 மக்கள் தொகை மட்டுமே இருக்குது. பாட்னா, பீகார் தலைநகர் பாட்னா பார்த்தோம்னா 20 லட்சம் தான் இருக்குது. கோயம்புத்தூர் 21 லட்சம் கோயம்புத்தூர். மீரட்டு, உத்தரப்பிரதேசோட மீரட்டு வெறும் 14 லட்சம் தான் இருக்குது. இவங்க 2011 காரணம் காட்டி கோயம்புத்தூர் நிராகரிச்சாங்க இல்லையா, 2011 15,80,000 அப்படிங்கிறாங்க. ஆனா மீரட்டை பொறுத்த வரைக்கும் 2016 14 லட்சம் தான் அங்க மக்கள் தொகை. அப்போ கோயம்புத்தூருடைய பல அளவுல லட்சக்கணக்கான அளவுல மக்கள் தொகை குறைவாகவே இருந்தாலும் அங்க மெட்ரோக்கான ஒப்புதல் கொடுக்கப்பட்டு மெட்ரோக்கான வேலை ஏற்பாடு செய்ய எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்ப என்னன்னா, இந்த தமிழ்நாடு பாஜகவை ஏற்க போறது கிடையாது, தமிழ்நாடு மக்கள் ஒருபோதும் பாஜகவுக்கு ஓட்டு போட போறது கிடையாது. அப்ப எதுக்கு நாங்க நிதி ஒதுக்கீடு செய்யணும், எதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி மெட்ரோ மாதிரியான திட்டங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த மாற்றாந்தாய் மனநிலை இருக்குல்ல, அந்த காரணத்துக்காக மட்டுமே இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை இன்னைக்கு ஒட்டுமொத்தமா நிராகரிச்சிருக்கிறாங்க. கோயம்புத்தூரோட குறைந்த அளவிலான மக்கள் தொகை எண்ணிக்கையாக கொடுத்துருவாங்களாம். ஏன்னா அதெல்லாம் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள், அல்லது பீகாரோட பாட்னா பாஜக கூட்டணி கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய இடம். அப்ப பீகார்ல நிதிஷ்குமாரோட தயவால தான் மோடியோட ஆட்சி இன்னைக்கு இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதால அங்க குறைந்த அளவிலான மக்கள் தொகையே இருந்தாலும் அங்க அனுமதி கொடுத்துருவாங்களாம். ஆனா கோவையோ மதுரையோ இங்க வந்து மக்கள் தொகை இவங்க கேட்கக்கூடிய அளவுகளிலே இருந்தாலும் இங்க அனுமதி கொடுக்க மாட்டாங்களாம். இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு டேட்டா என்ன தெரியுமா, இப்ப 2025 இந்த எஸ்ஐஆருக்கான அறிவிப்பு கொடுத்தாங்க இல்லையா, இதுல 2025 பட்டியல் எடுக்கிறாங்க. அதாவது 2024 தேர்தல் நடக்குது.
அந்த SSR உடைய அடிப்படையில இன்னைக்கு 2025 ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடுறாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 6,36,00,000 வாக்காளர் இருக்காங்க. இதுல கோயம்புத்தூர்ல மட்டும் எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது 2025 டேட்டா படி கோயம்புத்தூர்ல மட்டுமே 31,85,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. வாக்காளர்கள் மட்டுமே, அதாவது 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் மட்டுமே 31,85,000 பேர் கோயம்புத்தூர்ல மட்டுமே இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இங்க மெட்ரோ தரதுக்கு என்ன குறை இருக்குது உங்களுக்கு? நான் சொல்றது வாக்காளர்கள் மட்டுமே. இன்னும் 15 வயசு பிள்ளைங்க, 12 வயசு பிள்ளைங்க, வாக்காளர் அப்படின்ற 18 வயசை பூர்த்தி அடையாதவங்க இன்னும் எத்தனையோ பேர் இருக்கலாம். அப்ப இந்த கணக்கு பார்த்தா கோயம்புத்தூரோட மக்கள் தொகை எண்ணிக்கை எங்க போகும்? அப்ப இதெல்லாம் எந்த ஒரு காரணமும் சொல்லாம ஒட்டுமொத்தமா உங்கள்ட்ட அன்னைக்கு 2011 உங்கள்ட்ட மக்கள் தொகை இல்ல அப்படின்னு சொல்லி காரணம் காட்டி கழிக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு 2011 கோயம்புத்தூரோட குறைந்த அளவிலான மக்கள் தொகை இருந்தாலும், வெறும் 14 லட்சமே இருந்தாலும் அங்க நாங்க திட்டத்துக்கான அனுமதி கொடுத்துருவோம் அப்படிங்கும் போது இந்த பாஜக எப்பேற்பட்ட ஒரு மனநிலையில அவங்க தமிழ்நாட்டை பாக்குறாங்க. ஏன்னா சமீபத்துல பீகாரோடைய தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி என்ன பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்தாரு? பீகார்ல இருந்து வேலைகளுக்காக தமிழ்நாடு போறவங்கள தமிழ்நாட்டில் அடித்து துன்புறுத்தப்படுறாங்க, திமுக அவங்களை அடிச்சு துன்புறுத்தப்படுது அப்படிங்கிற ஒரு வாசகத்தை சொல்லிட்டு இருந்தாரு. இதுக்கு முன்னாடி பாஜக ஸ்போக் பர்சன் அமித் மாளவியா உட்பட பல பேர் சொன்ன கருத்து என்னன்னா, பீகார்ல இருந்து யாரெல்லாம் வேலைக்காக, உத்தரப்பிரதேசல இருந்து யாரெல்லாம் வேலைக்காக தமிழ்நாட்டில் வராங்களோ அவங்க எல்லாரும் இங்க அடிச்சு துன்புறுத்தப்படுறாங்க, அவங்க எல்லாம் அடிச்சு தூக்கல தொங்க விட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான பொய் கருத்துக்களை பேசிட்டு இருந்தாங்க. அதே கருத்தையே கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி பீகார்ல இருந்து வேலைக்கு போகக்கூடிய, தமிழ்நாட்டுக்கு போகக்கூடிய தொழிலாளர்களை திமுக அடிச்சு துன்புறுத்தது அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான கருத்தை ஒரு பிரதமர் பரப்பினாரு. சரி, இவ்வளவு பெரிய ஒரு மோசமான கருத்து சொல்றாருல, தமிழ்நாட்டுல யாராவது ஒரு வட மாநிலத்தார், யாராவது ஒரு தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி தாக்குதல் நடத்தின ஏதாவது ஒரு ஆதாரம் அவங்களால சொல்ல முடிஞ்சதா? அப்ப என்னன்னா, மற்ற வட மாநிலங்களுக்கு போகும்போது இந்த தமிழ்நாட்டை இழிவுபடுத்தி தமிழ்நாட்டில் அவ்வளவு கேவலப்படுத்துற மாதிரி, தமிழ்நாடு ஏதோ ஒரு மோசமான ஒரு மாநிலம் மாதிரி ஒரு சித்தரிப்பு உருவாக்க வேண்டியது. தமிழ்நாட்டுக்கு செலுத்த வேண்டிய நியாயமான நிதி பகிர்வு, இப்ப இன்னைக்கு நம்ம ஜிஎஸ்டிக்காக ₹1 நம்ம கொடுத்தோம்னா நமக்கு நிதி பகிர்வு மூலியமா நமக்கு திரும்பி வருது என்னவோ வெறும் 29 காசு மட்டும் தான் நமக்கு திரும்பி வருது. ஆனா அதுவே உத்தரப்பிரதேசம் ₹1 அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துக்கு ₹2.73 வரைக்கும் திருப்பி கொடுக்கப்படுது. இந்த அளவுக்கு முழுக்க முழுக்க பாரபட்சத்தோட செயல்பட்டு இருக்காங்க. ஒரு கல்விக்கான நிதி ஒதுக்கீடு செய்யும் போது கூட நீங்க மும்மொழி கொள்கையை ஏற்கணும், புதிய கல்விக் கொள்கையை ஏற்கணும், அப்படி ஏற்றா மட்டும்தான் உங்களுக்கு அந்த 2100 கோடி ரூபாய் அந்த நிதி உங்களுக்கு நாங்க ஒதுக்கீடு செய்ய முடியும் சொல்லி இந்த அளவுக்கு தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு வஞ்சிக்க முடியுமோ, பாரபட்சம் காட்ட முடியுமோ, இந்த அளவுக்கு தான் தமிழ்நாட்டை ஒரு வெறுப்பு மனநிலையோட தான் ஒன்றிய அரசு இந்த தமிழ்நாட்டை ஒரு பார்வையில பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இப்படியெல்லாம் இருக்கும் போதுதான் இன்னைக்கு மோடி கோயம்புத்தூருக்கு வரும்போது அவருக்கு அந்த அளவுக்கு எதிர்ப்பு காட்டப்படுது. அவருக்கு கருப்பு கொடி காட்டுறது, கருப்பு பலூன்கள் காட்டப்படுறது, உருவ பொம்மை எரிக்கப்படுறதுன்னு சொல்லி மிகப்பெரிய அளவிலான ஒரு எதிர்ப்புகள் அந்த இடத்துல காட்டப்படுது. இதை பார்த்துதான் வானதி சீனிவாசன் கொதிச்சு எழுதுறாங்க. எப்படி அப்படி சொல்லி கொதிக்கிறாங்க வானதி அக்கா. எப்படி இந்த மாதிரி கொடியை காட்ட போச்சு, கருப்பு கொடி காட்டுற என்ன திமிரு உங்களுக்குலாம்? ஒரு பிரதமர் வரும்போது இப்படிதான் காட்டுவீங்களா? இனி ஸ்டாலின் எங்க போனாலும் நாங்க கருப்பு கொடி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி வானதி சீனிவாசன் கொதிச்சு எழுதுறாங்க. கொஞ்சமாச்சும் உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஒரு மனசாட்சியோனா? வானதி சீனிவாசன் உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா இந்த கோயம்புத்தூர் மக்கள், அந்த கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு நியாயமான ஒரு எம்எல்ஏவான இருக்கணும் அப்படின்ற அந்த பொறுப்புணர்வு உங்களுக்கு வேணாம்? இந்த கோயம்புத்தூர் தானே இன்னைக்கு நிராகரிச்சு அனுப்பி இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட வெறும் 15 லட்சம் தான் நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி காரணம் காட்டுறாங்க. இன்னைக்கு வாக்காளர்கள் மட்டுமே கோயம்புத்தூர்ல 31 லட்சம். சரி, கோயம்புத்தூர்ல 15 லட்சம் உங்க கருத்துப்படி ஏத்துக்கிட்டாலும் கோயம்புத்தூரோட பல லட்சக்கணக்கான 14 லட்சம் மக்கள் தொகை இருக்கக்கூடிய மீரட்டுகளை அனுமதி கொடுக்குறாங்களே, நம்ம கோயம்புத்தூருக்கு எதுவுமே தர மாட்டாங்களே, அந்த கொஞ்சமாச்சும் ஒரு பொறுப்புணர்வு, அந்த மக்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒரு நன்றி உணர்வு, இது எதுவும் வேணாம். ஆனா இது எதுவுமே இல்லாம எப்படி நீ கருப்பு கொடி காட்டலாம், எப்படி கருப்பு பலூன் காட்டலாம் சொல்லி வானதி சீனிவாசன் கொதிக்கிறாங்க. இதே வானதி சீனிவாசன் போன வருஷம் 2014 பிப்ரவரி மாசம் வானதி சீனிவாசன், அண்ணாமலை இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒன்றிய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி இவரை போய் சந்திக்கிறாங்க. சந்திச்சு இந்த மாதிரி கோயம்புத்தூருக்கு வந்து பல வருஷமாவே பெண்டிங்ல இருக்குது, மெட்ரோவுக்கான நிதி ஒதுக்கீடு, மெட்ரோவுக்கான அறிவிப்பு கோயம்புத்தூர்ல பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷமே பெண்டிங்ல இருக்குது. அதனால சீக்கிரமே கோயம்புத்தூருக்கு நீங்க ஒரு அறிவிப்பு கொடுக்கணும், விரைந்து கோயம்புத்தூர்ல மெட்ரோ பணிக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் போய் அன்னைக்கு போய் புகார் மனு கொடுத்தாங்க. கோயம்புத்தூர்ல அன்னைக்கு நாடாளுமன்ற வேட்பாளரா போட்டிட்டு அண்ணாமலையுமே கூட போனாரு. அப்ப இதெல்லாம் பில்டப் காட்டி அன்னைக்கு மக்கள்கிட்ட ஒரு ஜோக் ஒன்று காட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களே சேர்த்துதான் இந்த ஒன்றிய அரசு நிராகரிச்சிருக்குது. அப்ப குறைந்தபட்சம் ஒரு எம்எல்ஏவா அந்த மக்களுக்காக கருத்தாச்சு நீங்க பேசியிருக்கணும்ல, அது எப்படிங்க நீங்க கோயம்புத்தூரை நிராகரிக்கலாம்? இதோட குறைந்த அளவிலான மக்கள் தொகை கொண்ட இடங்களுக்கு எல்லாம் நீங்க கொடுத்திருக்கீங்களே, அப்ப கோயம்புத்தூருக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாச்சும் அந்த நன்றி உறவு வேணும். ஆனா அது எதையுமே பேசாம எப்படி கருப்பு கொடி காட்ட போச்சு அப்படின்னு சொல்லி அங்க திமுக அந்த இடத்துல போய் கண்டிச்சு கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம மோடிஜி ஆச்சும் சூப்பர், அவருமே ஒவ்வொரு முறை தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஒரே ஸ்கிரிப்ட் ஒரே டைலாக் மட்டும்தான். அந்த பக்கம் வடமாநிலம் பக்கம் போயிட்டாருன்னா
தமிழ்நாட்டை கேவலப்படுத்தி பேச வேண்டியது. இப்போ சமீபத்தில் முன்னாடி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பீகாரிகளை அடித்து துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொன்னாரு. ஒடிசா தேர்தலில் போகும்போது பூரி ஜெகநாதருடைய கஜானாவுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு திருடு போயிருச்சு அப்படின்னு சொல்லி அங்க பிரச்சாரம் பண்ண வேண்டியது. அமித்ஷா ஒரு பக்கம் போயிட்டு ஒரு தமிழரா ஒடிசா மக்களை ஆட்சி செய்வது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு கேவலப்படுத்திட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வரும்போது மோடிஜி வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையை போட்டு கிளம்பிட்டு வந்துருவாரு. போட்டு வந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து சொல்றாரு, இன்னைக்கு வந்து ஒரு விவசாயிகளோட மாநாடு நடக்குது, இயற்கை வேளாண்மை அப்படின்ற ஒரு பேர்ல விவசாயிகளுக்கான ஒரு மாநாடு நடத்துறாங்க. அதுல அவங்களுடைய செலக்டட் பர்சன் அவங்கள அந்த மேடையில பேச விடுறாங்க. அப்ப அதுல இருக்கக்கூடிய விவசாயி சங்க தலைவர்னு சொல்லக்கூடிய PR பாண்டியன் அவர் அந்த இடத்துல மேடையில பேசுறாரு. அவர் பேசி முடிச்சோன்னா மோடிஜி அந்த இடத்துல பேசுறாரு. மோடி வந்தோடனே இவங்க ஏற்கனவே ஆள் செட்டிங் பண்ணி வச்சிருந்த அந்த விவசாயிகள் பச்சை கலர் துண்டு அவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு சுத்துறாங்க. முதல்ல அவங்க பச்சை கலர் துண்டு போட்டவங்க விவசாயிகளா இல்ல இவங்க செட் பண்ணி கூட்டு வந்த அந்த வடமாநிலத்து பீகாரிகளா அப்படின்றது தெரியல. அங்க இருந்து பச்சை கலர் துண்டை காட்டிட்டு சுத்துறாங்க. சுத்துறாங்க மோடிஜி அரே தேக்கோ பீகாரோடைய காற்று தமிழ்நாட்டுல வீச ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அதாவது பீகார்ல எப்பேற்பட்ட வாக்கு திரட்டுகள், ஓட்சோரி, எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் செஞ்சு பீகார்ல வெற்றி பட்டாச்சு இல்லையா, அந்த காத்து தமிழ்நாட்டுல வீச போகுதுன்னு சொல்லி இப்போ மோடிஜி ஒரு கொக்கி போட்டு வைக்கிறாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இந்த மாதிரி PR பாண்டியன் ரொம்பவே அருமையா பேசியிருந்தாரு. பகுத் அச்சா பாத் கர்த்தா ஹே அப்படிங்கிறாரு. ஆனா அதோட முழுமையான விஷயங்கள் எனக்கு புரியல. நான் சின்ன வயசுலயே நான் தமிழ் கத்துருக்கணும், தமிழ் கத்துக்கலாம்னு சொல்லி ரொம்ப அவமானப்படுத்தா ஹே அப்படிங்கிறாரு. நான் சின்ன வயசுலயே தமிழ் கத்துருக்கணும்ன்றத இன்னைக்கு நான் ரொம்ப உணர்றேன். தமிழ் மொழி சீக்கிரம் கத்திருந்துருக்கணுமே, சின்ன வயசுலயே கத்திருந்துருக்கணுமே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. இந்த ஒரே டைலாக் எத்தனை வாட்டி தான் சொல்லுவீங்க? ஒவ்வொரு வாட்டி தமிழ்நாட்டுக்கு வரும்போது நீங்களும் அமித்ஷாவும் அது ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குற ஆள் யாரு தெரியல. நம்மள மாதிரி யூடியூபர்ஸ் ஒரு வீடியோ பேசும்போது ஒரே கருத்து ரிப்பீட் ஆகக்கூடாது. ஒரே வீடியோல இன்னைக்கு இந்த வீடியோல பேசுறோமா நாளைக்கு இந்த வீடியோல அதே கருத்து பேசக்கூடாதுன்றதுல ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணும்போது அவ்வளோ பார்த்து ரெடி பண்றோம். ஆனா மோடிஜி அமித்ஷாஜி அந்த ஸ்கிரிப்டை யார் தான் எழுதி கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு வாட்டி தமிழ்நாட்டுக்கு வரும்போது இந்த ஒரே டைலாக்கு ஒரே ஸ்கிரிப்ட், மரமணம் கொண்டகே நாளகே அப்படின்னு ஒரு திருக்குறள் ஒன்று எழுதுறது. இந்த தமிழ்நாட்டுக்கு பகுத் பகுத் அகுஷி ஓஹயா, எனக்கு தமிழ் மொழி தெரியலன்னு ரொம்ப வருத்தம் ஹே அப்படின்னு சொல்லி இந்த ஒரே டைலாக். நீங்க இத்தனை வாட்டி இந்த டைலாக் சொன்னதுக்கு பதிலா தமிழ் மொழியை கத்துக்கிட்டு இருந்தாலும் இந்நேரம் தமிழ் பேச ஆரம்பிச்சிருக்கலாம். எத்தனையோ ஜப்பானை சேர்ந்த சைனாவை சேர்ந்த எத்தனையோ பேர் தமிழ் மொழி இவ்வளவு இலக்கியத்தோட இருந்துட்டு இருக்குது, தமிழ் மொழியில இத்தனை இலக்கியங்கள் இருந்திருக்குது. அப்ப இந்த தமிழ் மொழியை நம்ம கற்கணும்னு சொல்லி சைனாவில் இருக்கக்கூடிய ஜப்பான்ல இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் தமிழ் மொழியில இலக்கணங்களை கத்துக்கிட்டு இங்க தமிழ் அழகான முறையில தமிழ் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மோடிஜி உண்மையில உங்களுக்கு தமிழ் மேல ஒரு அக்கறை இருந்துச்சு, திருக்குறள் அவ்வளவு சிறப்புகள் இருக்கு அப்படின்னா மோடிஜி எப்பயே தமிழ் கத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா சும்மா வெறும் நம்ம வரமோ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பான், இந்த இடத்துல 2 ப்ராம்ப்டர் இருக்கும், ப்ராம்ப்டர் பார்த்து தமிழ் மொழி பகுத் குஷி ஓஹயா அப்படின்னு பேசுறதோட சரி. அதுக்கான எந்த ஒரு நீங்க நியாயமா உங்களுக்கு உண்மையில அக்கறை இருந்துச்சுன்னா எப்பயோ இந்த தமிழ் மொழியை கற்க ஆரம்பிச்சிருந்தாலே இந்நேரம் அழகான தமிழ் பேசியிருக்கலாம். தப்பா திருக்குறள் பேசணும்னு சொல்லி எந்த ஒரு அவசியமும் இல்லை. அப்போ என்னன்னா போறக்கூடிய இடமெல்லாம் தமிழ்நாடை கேவலப்படுத்திட்டு இங்க வரும்போது மட்டும் ஒரு திருக்குறளும் தமிழ் மொழி கத்துக்கலையேன்னு சொல்லி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு ஒரு மனக்கணக்கு ஒரு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதனால இவங்க எப்பேற்பட்ட இந்த மாதிரியான வித்தைகள் காட்டினாலும் தமிழர்கள் ஒருபோதும் நம்ப மாட்டாங்க. இந்த இடத்துல இந்த அணில் குஞ்சுகளை திரும்பவும் நம்ம சொல்றோம். என்னன்னா இந்த SIR கணக்கெடுப்பு எடுக்கப்படுது. SIRக்கு எதிராக தாவேகா விஜயோட கட்சி சார்பில் ஒரு போராட்டமும் செய்யப்படுது. அங்க போய் என்ன பண்றாங்க, இந்த திமுக இருக்குது எனுமரேஷன் ஃபார்ம் ஒழுங்காவே எங்களுக்கு தர மாட்டேங்குது, BLO ஆபீசர் வந்து செக் பண்ணி கொடுக்குறான் அப்படிங்கிறாங்க. ஏன்டா SIR கொண்டு வந்தது யாரா? தேர்தல் ஆணையத்தை வச்சு இங்க யாரா இந்த திட்டத்தை கொண்டு வரா? இது எதுவுமே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நடிகர் விஜய்க்கே இந்த விஷயம் தெரியல. நம்ம நினைச்சிருந்த ரசிகர் மட்டும் தான் தற்கொலை நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவங்களுக்கு மேல இருக்கிறாரு விஜய். SIR பத்தி கண்டிச்சு ஒரு வீடியோ போடுறாரு. 9 நிமிஷம் வீடியோல ஒரு இடத்துல கூட பாஜகன்ற வார்த்தை இல்ல. நேத்து SIRக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க. நேத்து முந்தானத்து அந்த ஆர்ப்பாட்டத்துல பாஜக எதிர்த்து எந்த ஒரு விஷயத்தையும் பேசல. வெறும் எனுமரேஷன் ஃபார்ம் தாவேகா தொண்டர்களுக்கு தரமாட்டாங்கன்றாங்க. ஏன்னா எனுமரேஷன் ஃபார்ம் என்னன்னா திமுக காரனை உட்காந்து கொடுத்துட்டு இருக்கிறான். திமுக காரன் கூட வராங்க. திமுக காரன் மட்டும் இல்ல அதிமுக காரனும் கூட வருவான். அப்ப இவங்களுக்கு BLO யாரு, BLA யாரு, எந்த ஒரு விபரமும் இவங்களுக்கு தெரியறது இல்ல. விஜய் அந்த வீடியோல பேசுறாரு, இந்த மாதிரி எங்களுடைய ஜென்சி கிட்ஸ்க்குலாம் எனுமரேஷன் ஃபார்ம் தரமாட்டாங்கன்றாரு. ஏம்பா ஜென்சி கிட்ஸுக்கு எப்படி எனுமரேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க? எனுமரேஷன் ஃபார்ம்ங்கிறது இதுக்கு முன்னாடி தேர்தலில் யாரெல்லாம் வாக்களித்தார்களோ, யாரெல்லாம் வாக்காளர்களா இருக்காங்களோ அவங்க உங்களுடைய ப்ரூஃபை காட்டுங்க அல்லது உங்களுடைய தந்தையோட ப்ரூஃபை காட்டுங்க அப்படிங்கிறத எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி தேர்தலில் ஓட்டு போட்டவங்களுக்கு தான் எனுமரேஷன் ஃபார்ம் வரும். எங்களுடைய தாவேகா தொண்டர்களுக்கு, விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு, ஜென்சி கிட்ஸுக்கு ஃபார்ம் தரமாட்டாங்க. திமுக சதி செய்துங்கிற ஏதாவது ஒரு அறிவு இருக்குதா? பேசுறிய ஒரு கண்டென்ட் பேசுறிய இதாச்சும் சரியா அப்படின்னு சொல்லி அதை வச்சு படிச்சு வந்து பேசணும். எப்படி ஜென்சி கிட்ஸ் தான் இந்த முதல் முறையா ஓட்டு போட போறான், அவனுக்கு எப்படி SIR ஃபார்ம் வரும்? அவன் முதல் முறை ஓட்டு போறவனுக்கு ஃபார்ம் 6ல நீ ஃபில் பண்ணி கொடுக்கணும். இந்த எந்த ஒரு புரிதலும் இல்லாம எது நடந்தாலும் வீட்டுல கக்குசுல தண்ணி வரலனாலும் பக்கெட் உடஞ்சு போச்சுனாலும் எல்லாத்துக்கும் திமுக மேல பழி போட வேண்டியது.
சரி, இந்த மெட்ரோ விஷயத்துல எல்லா மாநிலங்களும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு மெட்ரோ திட்டத்துக்கு அப்ப ஒப்புதல் கொடுத்துட்டு பாஜக ஆட்சி செய்யாத தமிழ்நாட்டுக்கு மட்டும், ஆட்சிக்கு வர முடியவே முடியாத தமிழ்நாட்டுக்கு மட்டும் மெட்ரோ திட்டத்துக்கான ஒப்புதல் கிடையாது, நிராகரிக்கிறாங்க. இதை எதிர்த்து இதுவரைக்கும் விஜயோ அல்லது ஆதவ் அர்ஜுனாவோ இல்ல 84 இட்டுன்னு போகக்கூடிய நம்ம புஷியானதோ யாருமே இதை பத்தி வாயை திறக்கல. ஆனா இவங்க வாயை திறக்காதால அந்த அப்பாவி ரசிகர்கள், அந்த தற்குறி பசங்களுக்கு அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய போறதே இல்லை. அதனால இந்த இடத்துல தமிழ்நாட்டை இப்படி ஏமாற்றம் செஞ்சிடலாம், தமிழ்நாட்டை சும்மா 2 திருக்குறள் பேசிட்டா தமிழ்நாட்டை ஏமாத்திடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பாஜகவுக்கும் மோடியும் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் நான் மாற்றம் கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லி போலியான அரசியல் செய்யக்கூடிய விஜயா இருந்தாலும் சரி, நீங்க மாற்றமோ ஏமாற்றமோ எது செய்ய நினைச்சாலும் தமிழ்நாடு மக்கள் வரக்கூடிய தேர்தலில் உங்க எல்லாருக்கும் மொத்தமா பதிலடி கொடுப்பாங்க. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். பேட்டை டிவி ஹஜ் உம்ரா சர்வீஸ். உங்கள் உம்ராவை முழு இபாதத்தில் கழித்து முறையான வழிகாட்டலுடன் செய்வோம். மக்கா மதினாவில் ஹரமுக்கு மிக அருகில் தங்குமிடம், தரமான தமிழக உணவு, ஒவ்வொரு வேளையும் 2 வகையான உணவு வகைகள், 100க்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை பார்வையிடலாம். இவை அனைத்தும் முழு மன திருப்தியுடன் முழுமையான இபாதத்தில் மிக குறைந்த விலையில் செய்திட கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.